அவங்களோட கட்சியில் இருக்கிறவங்க உண்மையிலே கொள்கை பிடிப்போடு இருந்தால் விஜயநாய் நோக்கி ஏன் வரணும்? மொதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, உண்மையிலே கொள்கை அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அவங்க சொல்கிற தமிழ் தேசியம் தான் அவங்க கொள்கைன்னு இருந்தால் ஏன் திமுகவில் போய் சேரணும்? அவங்க இங்கே திமுக சேர்ந்தாங்க. கட்சியில் இருக்கிற எவ்வளோ பேர் திமுக டாப் லெவல் பொசிஷன் இருக்கிறவங்களாம் திமுகவில் சேர்ந்துருக்காங்க. நான் சேராமலாம் கிடையாது. இல்லை, ஒருத்தர் கட்சியில் இருக்கிறதும் விலகி போகிறதுங்கிறது அவங்களுடைய உரிமை. ஆனால் உங்கள் தம்பிங்கெல்லாம் கொள்கை பிடிப்போட இருக்கிற தம்பிகள் தானே சொல்லப்படுது. கொள்கை பிடிப்போடு இருக்கிற தம்பிகள் ஏன் திராவிட கட்சியில் போய் சேரணுன்றதான் கேள்வி. திராவிட கட்சி சேர்ந்துருக்காங்களா இல்லையா? அதுதான விஷயம். ராஜீவ்காந்திலாம் சேர்ந்தாரா இல்லையா? அவர் கூட எத்தனாயிரம் பேர் போய் சேர்ந்ததா அன்றைக்கி எவ்வளோ நியூஸ் வந்துருந்து. ஓகேங்களா? உண்மையிலே இப்போ தமிழ் தேசியம் உங்கள் கொள்கையை நீ உங்கள் பசங்களுக்கே ஊட்டலன்ற. அவர் பசங்களுக்கு ஊட்டியிருந்தால் அவங்க போய் ஏன் திராவிட கட்சியில் போய் சேர போகிறாங்க? அப்போது ஒரு பொலிட்டிக்கல் வியாபாரம் நடக்குதாங்கன்னு கேட்டால் ஒரு டவுட் வருது. ஏன்னா இவரே அதுதான் செய்கிறாரா அப்படின்னு. ஏன்னா அவர் தம்பி ஒருத்தர் சொல்லியிருந்தார் என்கிட்ட, எங்கேப்பா இருக்கார் அப்படின்னா ஈசிஆரில் இருக்கிறாருன்னு. வாடகை வீடாக சொந்த வீடான்னு கேட்டால் வாடகை வீடுன்னு. எவ்வளோ வாடகைன்னு கேட்டால் 2 லட்ச ரூபா அப்படின்னு. 2 லட்ச ரூபாயா? வீட்டு வாடகையா? ஆமாம் வீட்டு வாடகை அப்படின்னு. சரி, யாருப்பா இது காசு தருதுன்னு கேட்டால் நாங்களாம் தான் தரோம். நாங்களாம் தெருள் நீதி வாங்கி தான் தரோம் அப்படின்னு. ஒரு தலைவர் எளிமையை விரும்புகிறோம் இதெல்லாம் சொல்கிறவர் 2 லட்ச ரூபா வாடகை கொடுப்பாங்களாங்க? மனசாட்சி எப்படிங்க வருது? சொந்த காசு உழைச்சி கொடுத்துருந்தா மேபி அந்த வழி தெரிஞ்சிருக்கும். கஷ்டப்பட்டு அவங்கவுங்க சம்பாதிச்சு தமிழுக்காக கொடுக்குறோன்னு நினச்சி கொடுக்குறாங்க. அது இப்படி உட்காந்து விரைய முன் வரா?